ஆங்கிலேயரை எதிர்த்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தை தொடங்கியவர்களுள் மருது சகோதரர்களும் அடங்குவர். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியரால் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் இவ்விருவரும் தூக்கிலிடப்பட்டனர். ஆங்கிலேயர்கள் காளையார் கோவிலை சுற்றி வளைத்தனர். மருது சகோதரர்கள் காட்டு வழியே தப்பி மங்களம் சென்றடைந்தனர். புரட்சிப்படையினர் பாதுகாப்பு கொடுத்தனர். அப்படி தப்பி வரும் வழியில் களைப்பு தீர பழையச்சோறு கொடுத்து உதவிய மூதாட்டிக்கு ஒரு கிராமத்தை தானமாக ஓலையில் எழுதி கொடுத்ததும் மனதில் நிற்கிறது. அங்கும் ஆங்கில படையினர் நுழைந்தனர். அங்கு நடந்த போரில் சின்ன மருது துப்பாக்கி குண்டுபட்டு கைதானார். பெரிய மருதுவும் கைது செய்யப்பட்டார். மருது பாண்டியர்களும் அவர்களது குடும்பங்களும் திருப்பத்தூர் கொண்டு சென்று காவலில் வைக்கப்பட்டனர். 24/10/1801 அன்று அவர்கள் அனைவரும் தூக்கிலிடப்பட்டனர். அவர்களுடன் 500க்கும் மேற்பட்ட மன்னர் குடும்பத்தார்கள், வீரர்கள் இரக்கமின்றி தூக்கிலிடப்பட்டனர். தூக்கிலிடும் முன் உங்களின் கடைசி ஆசை என்ன என்று கேட்கப்பட்டது. அதற்கு தூக்கிலிடப்பட்ட பின் தங்களது உடல்களை காளையார் கோவில் கோபுர வாசலுக்கு எதிராக புதைத்து விட வேண்டும் என்றும், இதுநாள் வரை எழுத்து மூலமாக, ஓலை மூலமாக, வாய்வழி மூலமாக கொடுக்கப்பட்ட மானியங்கள் மக்களை போய் சேர வேண்டும் என்றும் கூறினர். அதன் பின்